சாத்தான்குளம் வழக்கு தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவையே உலுக்கிய லாக்அப் டெத். தந்தையையும் மகனையும் கொல்லப்பட்ட வழக்கில் இப்போ 9 காவலர்களுக்கு ஒரு தூக்குல இரட்டை தூக்கு தண்டனை வழங்கியிருக்காங்க மதுரை ஹைகோர்ட். எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்க. பட் அடுத்தது என்ன ஆக போகுது அப்படிங்கிறத ஒரு 10 விஷயமா சொல்ல போறேன். 1. தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட அந்த 9 காவலர்களையும் ஃபர்ஸ்ட் சிறையில் அடைப்பாங்க. 2. அந்த 9 காவலர்களுக்கும் காவல்துறை சார்பில் கொடுக்கப்பட்ட அந்த பிழைப்பூதியம் நிறுத்தப்படும். இந்த பிழைப்பூதியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சம்பளம் வராது இல்லையா? ஸோ அவங்களோட அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக சம்பளத்திலிருந்து அவங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்களோ அதிலிருந்து 50 முதல் 75% வரை அவங்களுக்கு அரசு சார்பில் கொடுக்கப்படும். இதுக்கு பேர் தான் பிழைப்பூதியம். ஸோ அதையும் நிறுத்திடுவாங்க. 3. இந்த 9 பேரும் இனி வரும் காலங்களில் கடும் குற்ற வழக்கின் கைதிகளாகவே கருதப்படுவாங்க. 4. இந்த 9 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம். 5. இந்த மேல்முறையீட்டோட இந்த 9 பேரும் தங்களுக்கு ஜாமீன் வேணும் அப்படின்னு கேட்கலாம். அது போக இந்த 9 பேத்துக்கும் ஃபைன் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க இல்லையா, அபதார தொகை, அதை நிறுத்தி வைக்கவும் கோரலாம். 6. சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யறாங்க இல்லையா, அதுலயும் தண்டனை உறுதி செய்யும் பட்சத்துல உச்ச நீதிமன்றத்தை நாடலாம். 7. தமிழக ஆளுநர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கருணை மனு அளிக்கிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு நிச்சயமா வழங்கப்படும். 8. தமிழக ஆளுநர் அந்த கருணை மனுவை நிராகரிச்சா மீண்டும் அந்த கருணை மனுவை இவங்க 9 பேரும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். 9. குடியரசுத் தலைவரும் அந்த கருணை மனுவை நிராகரிச்சா இந்த 9 பேத்துக்கும் சீராய்வு மனு தாக்கல் செய்யறதுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். இந்த சீராய்வு மனு அப்படின்னா என்ன தெரியுமா? லோயல் கோர்ட் கொடுத்த ஒரு உத்தரவு இருக்கு இல்லையா, அதுல ஏதாவது சட்ட ரீதியான சிக்கல்கள் இருக்கா, அல்லது அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிட்டாங்க, அல்லது நடைமுறை சிக்கல்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கறத ஆராய்ஞ்சு அதுல ஏதாவது தவறு இருக்கும் பட்சத்துல நல்லா திருத்தி எங்களுக்கு நியாயமான தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு இந்த 9 காவலர்களும் சீராய்வு மனுக்கு தாக்கல் செய்யலாம். ஸோ 10. அந்த 10வது விஷயம், இந்த சீராய்வு மனுவும் தள்ளுபடி ஆச்சு அப்படின்னா மட்டுமே அந்த 9 பேத்துக்கும் தூக்கு தண்டனையை நிறைவேற்றுவாங்க.